ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு சூப்பரான ரோட்டு கடை சிக்கன் மசாலா தான் செய்ய போகிறோம். ரோட்டு கடையில் சில நேரங்களில் அவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுருவாங்க. எப்படி செய்கிறாங்கன்னே தெரியாது, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு சிக்கன் மசாலா செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தான் இதை செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இதை மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். நான் இப்போ ஒரு மண் சட்டி எடுத்து சூடு பண்ணிக்கிட்டேன். அதில் ஒரு 150 ml கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அப்புறமா ஒரு 4-5 கிராம்பு. இது பொரிஞ்சதும் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடயே காரத்துக்கு 2 மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு இது வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்களா, நான் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நான் இதை வதக்கியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கனை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். கூடையே 2 தக்காளி பழம், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடையே 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம். சிக்கன், தக்காளி, மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு கிளறி விட்டதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து இப்போ நம்ம நல்ல ஒரு கிளறி விட்டுறலாம். இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கிளறி விட்டுட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலாவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, அப்புறமா 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. எல்லாம் டீஸ்பூன் அளவில் தான் சேர்த்துருக்கேன். கடைசியாக கலருக்காக காஷ்மீரி சில்லி பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாக்களை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதோட நீங்கள் மல்லித்தலை தூவி முடிச்சுக்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் கிரேவி, ஹோட்டல் ஸ்டைலில் கிரேவி தேவைப்படுறதுனால ஒரு 2 சில் தேங்காயை கசகசா சேர்த்து அரைச்சி நான் திக்காக வச்சுருக்கேன். அதை இந்த சிக்கனோட சேர்த்துக்க போகிறேன். 2 சில் தேங்காய் கூடையே கசகசா, இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அது கூடையே 1 டம்ளர் அளவு, அதாவது 100 ml தண்ணியும் சேர்த்துக்கிறேன். எனக்கு இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடணும்னு தேவைப்படுறதுனால நான் கொஞ்சம் எக்ஸஸாக கிரேவியாக வைக்கேன். ஓகே, இதை இந்த தேங்காய் தண்ணி சேர்த்துட்டு, தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, உங்களுக்கு அருமையான ரோட்டுக்கடை சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கறியெல்லாம் வெந்து வந்துருச்சு. கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது மல்லித்தழை தூவி நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான முறையில் ஒரு ரோட்டுக்கடை சிக்கன் மசாலா தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.